ஓம் சாந்தி. பாபானுடைய மகா வாக்கியம். பாபா இன்றைக்கி முரளியில் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறீங்களோ அதுவும் அன்பாக நினைவு செய்ய சொல்கிறார். பெருமனை நினைக்கிறதில்ல, மிக அன்போடு நினைங்கங்கிறாங்க. அந்த அன்பாக நினைக்கும் பொழுது தான் நம்முடைய பாபங்கள் கட்டாகுது. அது மட்டும் இல்லை, நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பாபாவை அன்பாக நினைவு செய்யும் பொழுது வேறு வழி இல்லை. பாபத்தை நம்ம போக்குவதற்கு, அழிப்பதற்கு வேறு வழியே இல்லை. அன்பாக பாபாவை நினைக்கும் பொழுது ஒன்று ஆசீர்வாதம் கிடைக்குது, ரெண்டு நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழியுது. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் விசித்திரமானதை பாருங்கள், சித்திரத்தை பார்க்காதீங்க. அப்படின்னா உருவங்களை பார்க்க வேண்டாம். உருவமற்றவர் யார்? ஒரே ஒரு பாபா. எந்த உருவம் இல்லை அவருக்கு. உடல் உருவம் கிடையாது, ஒளிப்புள்ளி வடிவமாக இருக்கார். ஸோ அவரை தான் நீங்கள் பார்க்கணும், அவரை தான் நீங்கள் நினைவு செய்யணுங்கிறார் பாபா. பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கி பாபா என்ன விளக்கமாக முரளியில் சொல்கிறார். 4/10/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்தளவு பாபாவை அன்போடு நினைவு செய்கிறீர்களோ அந்தளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பாபங்கள் அழியும். கேள்வி: பாபா குழந்தைகளை எந்த தர்மத்தில் இருப்பதற்கான வழியை தருகிறார்? எந்த தர்மத்தில் இருக்கணும்னு பாபா நமக்கு சொல்லித்தராரு? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய விசித்திர தர்மத்தில் இருங்க அப்படிங்கிறாங்க. விசித்திரம் அப்படின்னா சித்திரம் இல்லை. அப்போ என்னவா இருக்குது? ஆத்மா. அந்த தர்மத்தில் இருங்க. சித்திரக்கே தர்மமே நெஹி, உடலினுடைய தர்மத்தில் இருக்காதீங்க. அப்படின்னா உடலினுடைய தர்மங்கள் எது? ஆண், பெண், ஏழை, பணக்காரர்கள், அப்புறம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பாரசி, இந்த மாதிரி வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு மதங்கள் இருக்கு இல்லையா? அதில் எதுலேயுமே நிற்க வேண்டாங்கிறார் பாபா. எப்படி பாபா விதேகியாக இருக்கிறாரு, விசித்திரமாக இருக்கிறாரு, அதே போல குழந்தைங்களும் விசித்திரமானவர்கள். பிறகுதான் இந்த சித்திரம், அதாவது உடலுக்குள் நீங்கள் வருகிறீர்கள். பரந்தாமத்தில் நம்மளும் எப்படி இருந்தோம்? விசித்திரம், உடலற்றவர்களாக இருந்தோம். இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம உடலுக்குள் பிரவேசமாகிறோம். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார், குழந்தைங்களே, விசித்திரமாகுங்க, உங்களுடைய சுய தர்மத்தில் இருங்க, தேக அபிமானத்தில் வராதீங்கிறார் பாபா. வேறொரு கேள்வி கேட்குறார் பாபா. பகவான் ட்ராமா படி எந்த விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்? ட்ராமா படி பகவான் கூட எந்த விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்? பதில்: ட்ராமா படி குழந்தைகளை பதீதத்திலிருந்து பாவனமாக மாற்றுவதற்கு பகவான் கட்டுப்பட்டிருக்கிறார். பகவான் வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான். ஓம் சாந்தி. பாபா இருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. எப்பொழுது ஓம் சாந்தின்னு சொல்கிறீங்களோ, ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்தினுடைய பரிச்சயத்தை கொடுக்குது. சுய தர்மம் என்ன? ஆத்மானுடையது அமைதி. அமைதி தான் சுயதர்மம். அதனால தான் நமக்கு ரொம்ப சத்தம் போட்டால் நமக்கு ரொம்ப பிடிக்காது இல்லையா? ரொம்ப சத்தமாக பேசினா அமைதியாக பேசுங்கிறோம். ரொம்ப சத்தமான இடத்துக்கு போனால் நமக்கு பிடிக்கிறதில்ல. எங்கேயாவது அமைதியாக, ரொம்ப அமைதியாக இருந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு நமக்கு தோணுது. ஏன்னா ஆத்மானுடைய சுய தர்மமே என்னவா இருக்குது? அமைதியாக இருக்குது. அப்போ கட்டாயம் பாபாவும் ஆட்டோமேட்டிக்காக நினைவு வரும். ஏன்னா நினைவு ஒவ்வொரு மனிதனும் பகவானைத்தானே நினைவு செய்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் பகவானை நினைவு செய்கிறாங்க. பகவான், ஆனால் பகவானுடைய முழுமையான அறிமுகம் இல்லை. பகவானை நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும், ஆனால் பகவானுடைய முழுமையான அறிமுகம் கிடையாது. பகவான் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு, ஆத்மானுடைய அறிமுகத்தையும் கொடுக்குறாரு. பகவான் தன்னை பற்றியும் புரிய வைக்கிறாரு, ஆத்மாவை பற்றியும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. பதீத பாவனன் என்று சொல்வது பகவானைத்தான். பதீதர்களை பாவனமாக மாற்றுவதற்கு பகவான் கூட டிராமா படி கட்டுப்பட்டு இருக்கிறார்.
பகவான் வருவதும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான். சங்கம யுகத்தை பற்றியும் நமக்கு புரிய வச்சிருக்காரு பாபா. பழைய உலகம், புது உலகம், இது ரெண்டுக்குமே இடையில தான் பாபா வராரு. பாபா வருவது எந்த யுகத்தில்? புது உலகம் பழைய உலகத்தினுடைய இடையில தான் பாபா வராரு. பழைய உலகத்தை மரண உலகம்னு சொல்கிறோம், புதிய உலகத்தை அமரலோகம்னு சொல்கிறோம். மிருத்யுலோக், அமர்லோக், இதுவும் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. மரண உலகத்தில், மிருத்யு லோகத்தில் ஆயுசு குறைவாக இருக்குது. அகால மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஆயுசு தீராமே அம்மா அப்பா இருப்பாங்க, ஆனால் குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. தாத்தா பாட்டி உயிரோடு இருக்காங்க, ஆனால் பேர பிள்ளைங்க இறந்து போகிறாங்க. பாருங்கள், இதுக்கு தான் என்ன அகால மரணம்னு சொல்கிறது. இதுக்கு தான் அது அமர உலகமாக இருக்க. எது சத்திய திரேதாயுகம், அங்கே அகால மரணங்கள் கிடையாது. ஏன்னா காரணம் என்ன? ஏன் அகால மரணம் இல்லை? ஏன்னா தூய்மையாக இருக்காங்க, அதனால தான் அகால மரணங்கள் இல்லை. அபவித்ரதா தான் விபச்சாரி ஆக்குது. அப்படின்னா தூய்மை இழக்க வைக்கிறது. அப்போ என்ன ஆகுது? தூய்மை இழக்கும் பொழுது என்ன ஆகுது? ஆயுசு குறையுது, பலவும் குறையுது, ஆத்ம பலவும் குறையுது. தூய்மை இழக்க இழக்க ஆத்மாவுக்கு சக்தியே இல்லை. சத்யுகத்தில் தூய்மையாக இருக்கிறதுனால அங்கே என்ன சொல்கிறாங்க? அவ்வியபச்சாரின்னு சொல்கிறாங்க. தூய்மையாக இருக்கிறதுனால பாபா என்ன சொல்கிறாருன்னா, பலவும் ஆத்மாவுக்கு பலவும் அதிகமாக இருக்குது. பலம் இல்லாமல் எப்படி ராஜ்யத்தை அடைவது? ஆத்மாவில் பலம் இருந்தால் தான் ராஜ்யத்தை அடைய முடியும். இப்போ கட்டாயம் பாபா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் எடுத்திருக்காங்க. சத்தியுகத்தில் யார் ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்க அதுக்கு முன்னாடி சங்கம யுகத்தில் பாபா கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்காங்க? ஆசீர்வாதம் எடுத்திருக்காங்க. பாபா சர்வசக்திவானாக இருக்காரு. பாபா சர்வசக்திவானாக இருக்காரு. அப்போ ஆசீர்வாதம் எப்படி எடுத்திருப்பாங்க? பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்க. யார் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் எடுத்திருப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு பாபா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆசீர்வாதங்கிறது காசு கொடுத்தா கிடைக்காத ஒரு பொருள் தான் ஆசீர்வாதம். அது தானாகவே வரணும். ஆசீர்வாதம் கையால் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க, அது வாயளவுக்கு தான் இருக்குது. உண்மையிலே ஆசீர்வாதம் மனசில் இருந்து வரணும். மனசில் இருந்து ஆசீர்வாதம் வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான செயல் நம்ம செய்யணும், இல்லை அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசணும். இப்போ இங்கே என்ன பாபா சொல்கிறாரு? எந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கேட்டு வாங்குற பொருள் கிடையாது, அது முயற்சியினுடைய பொருள். எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னா என்ன? உயர்ந்த பதவி கிடைக்கும். நினைக்கிறதே இல்லை அப்படின்னா ஆசீர்வாதமே கிடைக்காது. லௌகீகத்தில் கூட குழந்தைகள் ஒரு பொழுதும், லௌகீகத்தில் கூட அப்பா குழந்தைங்களுக்கு சொல்ல மாட்டாங்க என்ன நினைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? தானாகவே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? சின்ன குழந்தையிலிருந்தே அவங்க முதல் வார்த்தை என்ன சொல்கிறாங்க? அம்மா அம்மா அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அவங்களுடைய கர்மேந்திரியங்கள் சின்னதாக இருக்குது. பெரிய பெரிய குழந்தைங்க பாபா பாபா அம்மா அம்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்க தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ நம்முடைய உறுப்பினங்கள், உடல் உறுப்பினங்கள் பெருசாகுதா அப்போ நம்ம சும்மா சும்மா அம்மா அம்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அவங்க புத்தியில் இருக்குது, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க தான் என்னுடைய அப்பான்னு புத்தியில் இருக்குது. வாயில் சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு ஆஸ்தி கிடைக்குது. அப்போது அம்மான்னு சொல்கிற விஷயமா அப்பான்னு சொல்கிற விஷயமா கிடையாது, ஏன்னா அவங்க புத்தியில் இருக்கு இல்லையா? இங்கே பாபா என்ன சொல்கிறாரு? என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தங்களை விடுங்க, எல்லையற்ற சம்பந்தத்தை நினைவு செய்யுங்கள்.
மனிதர்கள் எல்லாமே ஆசைப்படுறது என்ன? எனக்கு முக்தி வேணும், கதி வேணும், நல்ல ஒரு நிலையில் நான் வரணும், கதி அல்லது முக்தி வேணும்னு விரும்புகிறாங்க. கதி அப்படின்னாலே என்ன? முக்தி தாமம். சத்கதி அப்படின்னாலே என்ன? சுகதாமம், அங்கே வரணும். ஆரம்பத்தில் எல்லாருமே சுகத்தை தானே நேடுறாங்க, இல்லை சத்தியுகத்தில் சுகம்தானே அடையிறது. எது ஆரம்பத்தில்? சுகம்தான். பாபா சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் பாபா வராரு. அப்போது ஏதோ ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு? இதை உயர்ந்த படிப்பு அப்படின்னு சொல்றப்படுறாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த படிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐஎஃப்எஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லையா அந்த படிப்புக்கு? எவ்வளோ பரீட்சை எழுதுகிறாங்க, எவ்வளோ டேர்ம்ஸ் அவங்க படிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ உயர்ந்த படிப்பு அவ்வளவு முயற்சியும் தேவையாக இருக்குது. எல்லாருமே அந்த உயர்ந்த படிப்பை பாஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அந்த உயர்ந்த படிப்பை வெற்றி அடைய முடியாது. அதனால தான் நிறைய பேர் என்னாடுறாங்க, போயிடுறாங்க. படிக்கிறத அவங்க படித்து எழுதுகிறாங்க, பாஸ் ஆக முடியறதில்ல. இப்போ சிஏ எல்லாம் படிக்கிறாங்க பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு. எவ்வளவு நிறைய படிப்பு அதில் படிக்க வேண்டியது இருக்குது தெரியுமா? ஏன்னா அதில் எல்லாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, பெரிதிலும் பெரிய பரீட்சை மிக குறைவான ஸ்டூடெண்ட்டு தான் ஜெயிப்பாங்க. பெரிய பெரிய எக்ஸாம் எல்லாம் படித்து பாஸ் ஆகிறவங்க மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா பெரிய பரீட்சை பாஸ் ஆகும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு கூட என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும் இல்லையா? நிறைய பேரை பாஸ் பண்ணிவிட்டால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும். சில மாணவர்கள் பெரிய பரீட்சை பாஸ் ஆகிட்டு கூட சும்மா உட்காண்ட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய பெரிய பரீட்சையில் எழுதி படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட பைசா கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா, வேலை கொடுத்தா சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணுன்னா கவர்மெண்ட்கிட்ட காசு வேணும். அதனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க? இந்த படிப்பு, இந்த உயர்ந்த படிப்பு படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பார்த்தீங்களா பாபா எப்படியெல்லாம் புரிய வைக்கிறாரு? உலக படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த படிப்பு படித்தா கட்டாயம் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குங்கிறாரு பாபா. அதுக்கு அர்த்தம் எல்லாருமே ராஜா ஆயிடுவாங்க, எல்லாருமே பணக்காரங்க ஆயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே அடிப்படை என்னவாக இருக்கு? படிப்புங்கிறாரு பாபா. பக்தியை படிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தி படிப்பு கிடையாது. இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தராரு. ஆன்மீக தந்தை தான் ஆத்மீய ஞானமான படிப்பை சொல்லி தராரு. எவ்வளவு உயர்ந்த படிப்புன்னு பாருங்க. குழந்தைங்களே, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கா? ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா பாபாவை நினைவு செய்யறதில்ல, அதனால சுபாவம் நல்லாகிறதில்ல. பாபாவை நினைக்காததுனால அவங்களுடைய குணத்தில் மாற்றங்கள் வர்றதே இல்லை. பாபா சொல்கிறாரு இல்லை, தெய்வீக குணங்கள் வேணும், ஈஸ்வரிய குணங்கள் வேணும். ஏன் இந்த படிப்பு கஷ்டமாக தோணுது? ஏன்னா அவங்க யோகா பண்ண மாட்டேங்கிறாங்க. யோகா பண்ணாதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? தனக்குள்ள அந்த சுபாவத்தில் மாற்றங்கள் வர மாட்டேங்குது. யார் நல்லா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க பாபா. மிக மிக இனிமையான சர்வீசபிளாக மாறிடுவாங்க. பாபா நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இனிமையான சர்வீசபிளாக மாறிடுவாங்க. கேரக்டர் நல்லா இல்லை அப்படின்னா யாருக்குமே அவங்கள பிடிக்காது. சுபாவம் நல்லா இல்லைன்னா நமக்கு பிடிக்குமா? நமக்குன்னு இல்லை, யாருக்குமே பிடிக்காது. யார் ஃபெயில் ஆகிறாங்க, யார் தோல்வி அடைகிறாங்க, கட்டாயம் அவங்களுடைய சுபாவத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏதோ குணத்தில் குறை இருக்குது, ஏதோ ஒரு குணம் அவங்கக்கிட்ட மோசமாக இருக்குது, நல்ல குணம் இல்லை. அதனால தான் என்ன ஆகிடுறாங்களா?
ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய சுபாவம் ரொம்ப நல்ல சுபாவமாக இருக்குது. ராமருக்கு கூட 2 கலை குறைஞ்சிருக்கு. பாரதம் ராவண ராஜ்யத்தில் பொய்யான கண்டமாக இருந்தது, பொய்யான உலகமாக இருந்தது. சத்தியமான கண்டத்தில், சத்தியமான உலகத்தில் கொஞ்சம் கூட பொய் இருக்கவே இருக்காது. ராமராஜ்யம் பொய்யே பொய் தான். பொய்யான மனிதர்கள் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. பொய்யான மனிதர்களை தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இதெல்லாமே பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை கேட்கவே கேட்காதீங்க. யார்கிட்ட இருந்தும் யார்கிட்டையுமே இந்த பொய்யான விஷயங்களை சொல்லாதீங்க. ஒன்று, ஈஸ்வரனுடைய மார்க்கத்தையே என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்வரனுடைய வழியைத்தான் சரியான வழி என்று சொல்ல முடியும். மனிதர்களுடைய வழி சரியான வழி கிடையாது, பொய்யான வழி, சட்டப்படியான வழி கிடையாது. மனிதர்களுடைய வழி, ஈஸ்வரனுடைய வழிதான் சட்டப்படியான வழிங்கிறார் பாபா. நீங்கள் ஈஸ்வரனுடைய வழி, சரியான வழி, சட்டப்படியான வழி படி நடந்தால்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீங்க. ஆனால் என்ன, எல்லாருக்குமே அந்த வழிப்படி நடக்க முடியாது. அதனால் என்ன ஆயிடுறாங்க, இல்லீகல் ஆயிடுறாங்க, சட்டத்துக்கு எதிர்மாறாக மாறிடுறாங்க. பாபா வீட்டில் வந்துட்டு கூட, பாபா குழந்தை ஆகிட்டு கூட பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடி தான் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு அங்கே சொல்லுவாங்க, சகோதரிகள் அப்படி தான் சொல்லுவாங்க, சென்டரில் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாமா நமக்கு முடியும்? கொஞ்சம் இப்படியெல்லாம் ஆனாலும் அதெல்லாம் பாபா பார்த்துப்பார், அதெல்லாம் அப்படி அவங்களவே அவங்களுக்கு தப்புக்கு சமாதானம் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறது அப்போ? அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, இல்லீகல் ஆகிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சிலர் பாபா கிட்டே உறுதிமொழி கொடுக்குறாங்க. பாபா இத்தனை வயசில் நான் இந்த மாதிரி இல்லீகலான காரியத்தை செய்திருக்கேன். அர்த்தம், சட்டத்துக்கு எதிர்மாறான காரியங்களை நான் செய்திருக்கேன், இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க பாபா கிட்ட. பாபா சொல்கிறாங்க, மிகப்பெரிய சட்டத்துக்கு எதிர்மாறான வேலை எது? அதுதான் காமவிகாரம் அப்படிங்கிற பூதம். தேக அபிமானத்தினுடைய பூதம் எல்லாருக்குள்ளே இருக்கவே இருக்கு. மாயை என்ன பண்ணுறாங்க, தேக அபிமானத்தில் கொண்டு போடுறாங்க. மாயா தான் என்ன பண்ணுது, மாயாவி மனிதர்கள் தேக அபிமானிகளாக இருக்காங்க. பாபா இருப்பதே விதேகி, விசித்திரம். அப்படின்னா பாபாவுக்கு தேகம் கிடையாது, பாபாவுக்கு சித்திரம் கிடையாது. அப்படின்னா மனித உடலுக்கான கை, கால், கண்ணு, மூக்கு போன்ற உடல் உருவம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ குழந்தைங்களும் எப்படியா இருக்காங்க, விசித்திரமாக இருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நம் ஆத்மாக்கள் விசித்திரம். இங்கே வந்ததுக்கு அப்புறமே தான் சித்திரத்தில் வரோம். அப்படின்னா உடலுக்குள்ளே நம்ம வரோம் இல்லையா, ஒரு தாய் வயிற்றில் அந்த மாம்ச பிண்டம் உருவானதுக்கு அப்புறமே தான் என்ன ஆகுது, ஆத்மா அந்த உடலில் பிரவேசமாகுது. இப்பொழுது பாபா திரும்பவும் சொல்கிறாரு, விசித்திரம் ஆகுங்க, உங்களுடைய சுய தர்மத்தில் இருங்க, சித்திரத்தினுடைய தர்மத்தில் வராதீங்கிறாங்க. ஆத்மாங்கிற நினைவில் இருங்க, ஆத்மஸ்வரூபத்தில் இருங்க, தேகம் என்ற உணர்வில், தேகம் என்ற நினைவில் வராதீங்கிறார் பாபா. விசித்திரமான தர்மத்தில் இருங்க, தேக அபிமானத்தில் வராதீங்க. பாபா எவ்வளவு புரிய வைக்கிறாரு. இங்கே பாபாவுடைய நினைவு மிக மிக அவசியங்கிறார். பாபாவுடைய நினைவு மிக அவசியம். நம்ம நினைக்கிறதுக்காக உட்கார்றோம் பாபா முன்னாடி, அல்லது எங்கேயாவது நம்ம உட்கார்றோம், பாபா பாட்டை கேட்குறோம், ரொம்ப ரசிக்கிறோம், ஆனால் பாபா நினைவு வந்துதாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், பாபா பாட்டு கேட்டால் பாபா நினைவு தானே வருது. அது டைம் வேஸ்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். பட் டைம் என்ன ஆகுது, டைம் சஃபல் பண்ணணும் இல்லையா. சமயத்தை நாம் வெற்றிகரமாக கழிக்கணும் அப்படின்னா ஒளிப்புள்ளி வடிவமான பாபாவிடமிருந்து ஆத்மாவாகிய எனக்குள்ள ஒளி
நிறைஞ்சிட்டே இருக்குது, எனக்குள்ள பாபாவுடைய கிரணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பீஜரூப அவஸ்தா. நினைக்கிறதுங்கிறது மேலோட்டமாக நினைக்கிறது இல்லை, அது டீப்பாக பாபா கிட்ட அந்த ஆழமான அந்த அன்பு, ஆழமான அந்த நினைவு இருக்கணும். ரொம்ப அவசியங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாரு, தன்னை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து தந்தையான என்னை நினைக்கும் பொழுது நீங்கள் சத்தோ பிரதானம் தூய்மை ஆயிடுவீங்க. இம்பியூரிட்டி தூய்மை இழக்கும் பொழுது தான் தண்டனை நிறைய கிடைக்குதுங்கிறார் பாபா. நிறைய தண்டனை கிடைக்கிது தூய்மை இம்பியூரிட்டியில் வரும் பொழுது. பாபானுடையது ஆன பிறகு ஏதாவது தவறுகள் நடந்தால் என்ன ஆகுது? பாபா சொல்கிறாங்க, சத்குருவை நீங்கள் நிந்தனை செய்துட்டீங்க. சத்குருவை யார் நிந்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சத்கதி கிடைக்காது. நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்து பவித்திரமாகவில்லை என்றால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க பாபா. புத்தியை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க, நினச்சி பாருங்க புத்தியில் அப்படிங்கிறாரு பாபா. நான் நினைவு செய்யலை அப்படின்னா அந்தளவுக்கு உயர்ந்த பதவி நேடம் அடைய முடியாது. பாபாவை நான் நினைவு செய்யலை அப்படின்னா எனக்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. முயற்சிக்காக டைம் கொடுக்குறாரு. நீங்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லுங்கள். பகவான் இந்த உடலில் வராரு. இவர் பிரஜாபிதா பிரம்மா, இவர் மனிதன்தான். மனுஷனுடைய பேர் உடலுக்கு தானே வைப்பாங்க, உடலுக்கு தானே பேர் வைக்கிறாங்க. சிவபாபா மனிதனும் அல்ல, தேவனும் அல்ல, சுப்ரீம் ஆத்மான் தான் சொல்கிறோம். பதீத்தம் ஆகிறதில்ல, பாவனவும் ஆகிறதில்ல. என்னை நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாரு. பாபா உட்காந்து புரிய வைக்கிறாரு. நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் தமோ பிரதானமாக மாறிட்டீங்க. திரும்பவும் சத்தோ பிரதானம் ஆகணும் அப்படின்னா என்னை நினைவு செய்யுங்கள். தேவர்களுடைய குவாலிஃபிகேஷன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட போய் கருணை கேட்குறாங்க பாருங்கள், வண்டராக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நாம் என்னவாக இருந்தோம், திரும்ப 84 பிறவிகள் எடுத்து கீழே விழுந்து நம்ம அப்படியே தரமட்டம் ஆயிட்டோம். இப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், கீழ்ப்படிந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்ம லோ கிளாஸ் ஆயிட்டோம். பாபா சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது உங்களுடைய நடத்தையை நீங்கள் பாருங்க. நான் தேவி தேவதை ஆக முடியுமா? நீங்களே உங்களுடைய நடத்தை பார்த்துட்டு நீங்களே ஒரு தீர்மானம் எடுங்க. என்னால் தேவியாக முடியுமா, என்னால் தேவனாக முடியுமா அப்படின்னு. எல்லாருமே லக்ஷ்மி நாராயணன் ஆயிடுவாங்களா என்ன? அப்படியும் இல்லை. அப்போது என்ன ஆகிடும், பூந்தோட்டமே என்ன ஆகிடும், பூவாக இருக்கும் இல்லையா, எல்லாமே பூவாகவே இருக்கும். சிவபாபாவுக்கு ரோசா பூ மட்டும் போடுறதில்லை இல்லையா, சிவபாபாவுக்கு என்ன பண்ணுறாங்க, இலை கூட போடுறாங்க பாருங்கள். இந்த இலையும் போடுறாங்க பாபாவுக்கு. அந்த கூவளத்தினுடைய இலை இருக்கு இல்லையா, அந்த திருமூர்த்தின்னு சொல்லிட்டு அந்த இலையை போடுறாங்க. அப்புறம் மொட்டும் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. சிவலிங்கத்துக்கு என்னதான் போடணும், அர்ப்பணம் பண்ணணுன்னே இல்லை. பூ போடுறாங்க, மொட்டை போடுறாங்க, அப்புறம் இலையை போடுறாங்க. சிவனுடைய அந்த சிலையில், சிவலிங்கத்தில் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணுறாங்க. ஏன்னா பாபா வீட்டில் பாபாவுடைய குழந்தைங்கள் வெரைட்டியாக இருக்குது. சிலர் பூவாக இருக்குது, சிலர் மொட்டாக இருக்குது, சிலர் முள்ளாவே இருக்காங்க, சிலர் இலையாகவே இருக்காங்க. அதனால தான் சிவலிங்கத்துக்கு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணுறாங்க. பாபாவுடைய குழந்தைகள், சில குழந்தைகள் பூவாக மாறுறாங்க, சில குழந்தைங்கள் மொட்டாகவே இருக்காங்க, சில குழந்தைங்க ஜெயிக்கிறாங்க, சில குழந்தைங்க தோல்வி அடையிறாங்க. அவங்களே புரிஞ்சுப்பாங்க, நான் ராஜாவாக முடியாது. அவங்களுக்கே தெரியும் நான் ராஜாவாக முடியாது. தன்னை போல மற்றவர்களை மாற்றவே மாட்டேங்கிறாங்க.
நம்மளை போல் மற்றவங்களையும் மாற்றணும் இல்லையா, நம்மளை போல் அவங்களையும் பாபா குழந்தையாக மாற்றணும். நம்ம எப்படி சேவாதாரியாக இருக்கோம், நம்ம எப்படி பாபாவுடையதாக மாறிட்டோம், அதே போல் மற்றவங்களையும் மாற்றணும் இல்லையா. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. பணக்காரங்க எப்படி, யார் யார் பணக்காரங்க ஆவாங்க, இதெல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும். ஒரு தடவை தாதி கூட இருக்கிற பிராமணி கேட்டாங்க, தாதி சத்தியுகத்தில் நாங்களும் உங்கள் கூட இருப்போமா அப்படின்னு. தாதி என்ன சொன்னாங்க தெரியுமா? குல்சார் தாதி சொன்னாங்க, இங்கே நீ முயற்சி பண்ணேன்னா அங்கேயும் என்ன ஆக முடியும், தாதி கூட வரலாம். இங்கே நான் தாதி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு முயற்சி எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன, யோகா பண்ணுறதில்ல, முரளி கிளாஸ் கேட்குறதில்ல, தெய்வீக குணங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதில்ல அப்படின்னா அங்கெல்லாம் வர முடியாது. தாதி எப்படி தாதி ஆனாங்க, எவ்வளோ புருஷார்த்தம் அவங்க செஞ்சுருப்பாங்க. பெக்கரி பார்ட்டில் இருந்து ஒவ்வொரு சென்டரும் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு பஞ்ச பட்டினி கஷ்டம், எப்படியெல்லாம் அவங்க தாதி ஆனது எப்படி, எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு பாபா வேறு யாரும் இல்லை, எவ்வளவு முயற்சியில் முன்னேறல இருந்திருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றுவதில்லை. பணக்காரங்க எப்படி, யார் பணக்காரங்க ஆவாங்க, இதெல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும். போக போக குழந்தைகளே நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, இவங்க பாபாவுக்கு எப்படியெல்லாம் உதவியாளர்களாக இருக்காங்க அப்படின்னு போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்கிறாரு பாபா. கல்பம் யார் என்ன செய்தாங்களோ அவங்கள்தான் செய்வார்கள். இதில் வித்தியாசம் வர முடியாது. சிந்தை வேண்டாம், யார் செய்வாங்களோ எப்படி சென்று நடக்கும், எப்படி இவ்வளவு சேவை நடக்கும், எப்படி இந்த வேலை நடக்கும், இல்லை. கல்ப யார் என்ன செஞ்சாங்களோ அவங்க கட்டாயம் செய்வாங்க. இந்த விஷயத்தில் எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறார் பாபா. பாபா பாயிண்ட்ஸ் தந்துக்கிட்டே இருக்காரு. பாபா நமக்கு எவ்வளவு பாயிண்ட்கள் தராங்கன்னு பாருங்க. இப்படி பாபாவை நினைவு செய்யணும், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணீங்க. ஈஸ்வரார்த்தம், கிருஷ்ணார்ப்பணம், கடவுள் பேரை சொல்லி நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க பக்தியில். ஆனால் ஈஸ்வரன் யார், கடவுள் யார், அந்த அறிமுகமே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான்ங்கிறத நம்ம புரிஞ்சிருந்தோம். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பேர் இருக்கு, உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல வாசிக்கிறாரு. நாம ரூபம் எல்லாமே அவருடையது உயர்ந்தது. பாபா நிராகாரியா இருக்காரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தது சாகாரத்தில் இங்கே தான் இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவர்களை தேவர்கள் தான் சொல்லுவாங்க. பிரம்மா தேவதாய நமகா, ஆனால் விஷ்ணு தேவதாய நமகான்னு அப்புறமா சொல்லிடுறாங்க. பிரம்மா தேவதாய நமகான்னு சொல்லிட்டு, விஷ்ணு தேவதாய நமகான்னு சொல்லிட்டு, அப்புறம் சிவ பரமாத்மாய நமகான்னு சொல்லிடுறாங்க. அப்போது அதில் என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம பரமாத்மா தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தானே சிவ பரமாத்மாய நமகான்னு சொல்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் தேவதாய நமகான்னு சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பரமாத்மான்னு சொல்கிறதில்லை, வாயிலே சொல்லிடுறாங்க சிவ பரமாத்மாய நமக. அப்போ கட்டாயம் பரமாத்மா ஒருவர் மட்டும்தான். தேவர்கள் போய் கையில் கும்பிடுறாங்க, தேவர்கள் முன்னாடி கும்பிடுறாங்க. மனித உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை மனிதன் என்று தானே சொல்ல முடியும். அவர்களை எப்படி பரம்பிதா நமகா அப்படின்னு சொல்றது? இதுதான் முழுமையான அஞ்ஞானம். இதைத்தான் முழுமையான அஞ்ஞானம்னு சொல்கிறது. எல்லாருடைய புத்தியிலே இருக்குது. என்ன உலகத்தில் இருக்கிறவங்க புத்தியில் என்ன இருக்குது? ஈஸ்வர் சர்வ வியாபி, கடவுளா அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. எனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது. சிலர் இல்லவே இல்லைங்கிறாங்க, கடவுளே இல்லை, இருக்கிற ஒருத்தரை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அஞ்ஞானமாக இருக்குன்னு பாருங்களேன். இப்பொழுது குழந்தைங்களே நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, பகவான் ஒருவர் தான், அவரைத்தான் பதீத பாவனன் என்று சொல்வது. அனைவரையும் பாவனமாக்குவது இது பகவானுடைய வேலைதான். ஜகத்குரு மனிதனாக இருக்க முடியாது.
குரு அப்படின்னாலே தூய்மையானவர்கள். இங்கே எல்லாருமே விகாரத்தால் பிறவி எடுக்கக்கூடியவர்கள். ஞானத்தை அமிர்தம் என்று தான் சொல்வது, பக்தியை அமிர்தம் என்று சொல்ல மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் பக்தி தானே நடக்கும். எல்லா மனிதர்களும் பக்தியில் தான் இருக்காங்க. ஞானக்கடல் ஜகத்தினுடைய குரு ஒரே ஒருத்தர் தான். இப்பொழுது நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க பாபா வந்து என்ன செய்யறாரு அப்படிங்கிறது. பாபாவுடைய குழந்தைங்க தான் புரிஞ்சிருக்காங்க. தத்துவங்களை கூட நம்ம தூய்மையாக்குறோம். ட்ராமாவில் அவருடைய பாட்டு தான். பாபா நிமித்தமாகிறாரு, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கறாரு பாபா. இப்பொழுது இதெல்லாம் யார் புரிய வைப்பாங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் யார் தான் புரிய வைப்பாங்க? வராங்க நிறைய பேர். ஏதாவது ஒன்று இனாக்ரேஷன் பண்ண சொன்னா திறப்பு விழாக்கெல்லாம் வராங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, திறப்பு விழாக்கு வராங்க. இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் டெலகிராம் இருந்துச்சு இல்லையா, தந்தி அடிப்பாங்க இல்லையா, டெலகிராமில் என்ன சொல்கிறாங்க, வரக்கூடிய விநாசத்துக்கு முன்னாடி, வரக்கூடிய மிகப்பெரிய விநாசத்துக்கு முன்னாடி எல்லையற்ற அப்பாவை புரிஞ்சு அவரிடமிருந்து ஆஸ்தி எடுங்க. தந்தி அடிப்பாங்களா இப்படி? விநாசத்துக்கு முன்னாடி வாங்க, தந்தையை புரிஞ்சுக்கோங்க, அப்பாவுடைய ஆஸ்தியை எடுங்க. இது ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்காரே இவர். எதெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ எல்லாரையுமே அப்பான்னு சொல்லிடுறாங்க. கிரியேட்டர் கட்டாயம் தன்னுடைய கிரியேஷனுக்கு ஆஸ்தியை கொடுப்பாரு. படைப்பவர் தன்னுடைய படைப்புக்கு ஆஸ்தியை கொடுப்பாரு. எல்லையற்ற அப்பாவை தான் யாருமே தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்பாவை மறப்பது இதுவும் டிராமாவில் உள்ளது தான். எல்லையற்ற அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்காரு. அவர் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை கொடுக்க மாட்டாரு. லௌகீக அப்பா இருந்தாலும் எல்லையற்ற அப்பாவை தான் அனைவருமே நினைக்க செய்கிறாங்க. பாருங்கள், கோயிலில் போனாலும் அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் கடவுள் முன்னாடி போய் தான் தந்தையும் நீயே தாயும் நீயேன்னு சொல்கிறோம். உடலுக்கான அப்பா அம்மா இருந்தாலும் ஆத்மாக்கான அப்பா அம்மாவை தான் எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. சத்தியுகத்தில் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன் நினைக்க மாட்டாங்க? ஏன்னா எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைச்சாச்சு இல்லையா. இப்பொழுது நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்க. நினைவு செய்வது ஆத்மாதான். ஆத்மா தன்னையும் தன்னுடைய தந்தையையும் டிராமாவையும் மறந்து போச்சு. 3 விஷயத்தை மறந்துட்டோம். தன்னை மறந்துட்டோம், அப்பாவை மறந்துட்டோம், இந்த எல்லையற்ற நாடகத்தையும் நம்ம மறந்துட்டோம். மாயையினுடைய நிழல் படிஞ்சிருக்கு. சத்தோ பிரதான புத்தி திரும்ப கட்டாய தமோ பிரதானமாகத்தான் வேணும். நினைவில் வருதா? புது உலகத்தில் தேவி தேவர்கள் தூய்மையாக இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியாது. உலகம் சத்தோ பிரதானம் கோல்டன் ஏஜ் ஆகுது. அதைத்தான் நியூ வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இது அயன் ஏஜ் வேர்ல்டாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் பாபா தான் வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. கல்பம் என்ன ஆஸ்தி நீங்கள் எடுத்தீங்களோ முயற்சி படி அதுதான் கிடைக்க போகுது. உங்களுக்கு இப்போ தெரியுது நம்ம இப்படியாக இருந்தோம், திரும்பவும் நம்ம கீழே வந்துட்டோம், இப்படி இருந்த நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னு. பாபாவும் புரிய வைக்கிறாரு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. சிலர் சொல்கிறாங்க நாங்கள் நிறையாவே முயற்சி பண்ணுறோம், ஆனால் பாபாவுடைய நினைவு தங்க மாட்டேங்குது புத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாபா அல்லது டீச்சர் என்ன பண்ண முடியும்? சிலர் படிக்கவே மாட்டாங்க, என்னதான் சொல்லி கொடுத்தாலும் தலையில் படிப்பே ஏறாது. அப்போ டீச்சர் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். டீச்சர் ஆசீர்வாதம் பண்ணால் பாஸ் ஆகிடுவாங்களா? எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்களா? படிப்பு அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுலேயும் வித்தியாசம் நிறையாவே இருக்கும். இது முழுக்க புதுவிதமான படிப்பாக இருக்குது. இங்கே வர்றவங்க அதிகபட்சமானவங்க ஏழைகள் தான், துக்கத்தில் இருக்கவங்க தான். பணக்காரர்கள் வரமாட்டாங்க. துக்கிகளாக இருக்காங்க, அதனால தான் வராங்க.
பணக்காரர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் இங்கேயே சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு. பாபா அவங்களுக்காக என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லுவார் பாபா? அவங்களுடைய பாக்கியத்தில் இல்லைங்கிறார் பாபா. அவங்க பாக்கியத்தில் இல்லை, அதனால்தான் அவங்க நாங்கள் இங்கேயே சொர்க்கத்தில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. யாருடைய பாக்கியத்தில் இருக்கோ அவங்க உடனுக்குடனே நம்பிக்கை வரும். அவங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே நம்பிக்கை வரும். அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு டைம் எடுக்காது, நிச்சயம் வர்றது உடனே வந்துடும் நிச்சயம். அடுத்தது பாபா என்ன சொல்கிறார் பாருங்க, நம்பிக்கை வருவது நம்பிக்கை இழப்பது, நிச்சய் சம்சய், இது ரெண்டுமே வர்றதுக்கு டைம் எடுக்காது. நம்பிக்கையும் டக்குன்னு வந்துடும், நம்பிக்கை இழக்கிறதும் டக்குன்னு ஆகிடும். வந்துட்டே இருப்பாங்க, நல்லா ஞானம் கேட்பாங்க, நல்லா சேவை செய்வாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்தோடனே உடனே சந்தேகம். இத்தனை வருஷமாக ஞானத்தில் இருந்தாங்க, இவ்வளவு சேவை செஞ்சாங்க, சந்தேகம் வந்த உடனே எல்லாமே போயிடுச்சு. சேவையும் போயிடுச்சு, கிளாஸும் போயிடுச்சு, அமிர்த வேலையும் போயிடுச்சு, யோகாவும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இனி சிலருடைய புத்தி அந்தளவுக்கு மங்கி போயிடுது. அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, கொடுத்ததெல்லாம் திரும்பி கேட்பாங்க. பாருங்களேன், சந்தேக புத்தி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளவு வேலை செய்து சந்தேக புத்தி. நம்பிக்கை வருவது நம்பிக்கை இழப்பது, இதுக்கு எதுக்குமே டைம் ஆகாது. மாயா சடேன்னு மறக்கடிக்க வச்சிடுது பாருங்களேன், டைம் எடுக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் யாருமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், நாடகப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எப்படி இருக்கேன்னு தான் நம்ம பார்க்கணும். அதான் பாபா சொல்கிறாங்க, அவரவர்கள் மீது அவரவர்கள் கருணை காட்டுங்கள். அனைவருக்குமே பாபா முரளியில் ஸ்ரீமத் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. எவ்வளவு சகஜமாக பாபா புரிய வைக்கிறாரு, சொல்கிறாரு, தன்னை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும், இது மரண உலகம், அது அமரலோகம். அங்கே அகால மரணங்கள் நடக்காது. மாணவர்கள் மாணவிகள் கிளாஸில் உட்காருவாங்க இல்லையா, இதுவும் ஸ்கூலு தானே. நிமித்த மாணவர்கள் சென்டர் நடத்துகிறாங்க இல்லையா, பிராமணிக்கிட்ட பாபா கேட்பாங்களா, அந்த சென்டரில் நம்பர் வார் உஷாரான குழந்தைங்க யார் அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுவார் பாபா, நல்லா யார் படிக்கிறாங்க அவங்க ரைட் சைடில் உட்கார சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறவங்க ரைட் சைடில் உட்காருங்க. ரைட் ஹேண்டுக்கு மகத்துவம் இருக்கு இல்லையா, பூஜைகள் எல்லாம் ரைட் ஹேண்டில் தானே பண்ணுறாங்க. குழந்தைங்களே கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், சத்தியுகத்தில் என்னெல்லாம் இருக்கும். சத்தியுகத்தை நீங்கள் இங்கே நினைக்கும் பொழுதே உங்களுக்கு பாபா நினைவும் வரும். பாபா நம்மளை சத்தியுகத்துக்கு எஜமானனாக மாத்துறாரு. அங்கே நமக்கு தெரியாது யார் எனக்கு இந்த விஸ்வ ராஜ்யத்தை கொடுத்தாரு, எப்படி எனக்கு கிடைச்சிது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட பாபா கொடுக்கக்கூடிய ஞானம் கிடையாதுங்கிறார் பாபா. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக புரிய வைக்கிறாரு. கல்பத்துக்கு முன்னாடி யார் புரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் புருஷார்த்தமும் செய்ய வேண்டியதாக இருக்குது. பாபா வருவதை பாடம் சொல்லி தருவதற்காக தான் பாபா வராரு. இது படிப்பாக இருக்குது. இங்கே புரிந்து கொள்ளுதல் தேவை. அல்லாத புத்தி, சக்தி, பணம், பதவி, அழகு, பெருமை, பேரு, புகழ் அல்ல. பாபா வீட்டில் ஞானத்தை, அதாவது புரிந்து கொள்ளணும். ஞானம் மட்டும் புரிந்து கொள்வது கிடையாது, ஒவ்வொரு விஷயமும் பாபா வீட்டில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், என்னெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி சென்டருக்கு வந்தால் தான் ஒவ்வொரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். டெய்லி வரும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வரோம் சென்டருக்கு, நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வரோம். அப்போ அந்த நேரத்தில் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்காக வராங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, அவங்களுடைய அன்றாட வேலைகள் என்னென்ன சேவைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. டெய்லி கிளாஸு சென்டருக்கு வந்து முரளி கேட்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே டைரக்ட் வரணும். முரளி கிளாஸு உடலால் வந்து சென்டரில் வந்து கேட்கணும். நம்ம என்ன தான் நம்ம ஆன்லைனில் கேட்டாலும் அதுக்கு என்ன இல்லை, எனர்ஜி ஃப்ளோ இல்லை, கிவ் அண்ட் டேக் எனர்ஜி கிடையாது. அது படிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
அவங்களதுலேயே இவ்வளோ பேர் முரளி கேட்டிருக்காங்க, அது ஒரு மனசுக்கு ஒரு சமாதானமாக கண்டி ப்ராக்டிக்கலி நமக்குள்ளே சேஞ்சஸ் வரணும். அப்படின்னா பாபாவுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கணும். பாபாவுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்டரில் வந்து முரளி கேட்கணும். அப்போ தான் பாருங்க, இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு, ஸ்கூல் பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாபா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா? சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்ம பாபா பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து படிக்கிறோம்? பாபா சொல்கிறார், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அச்சா மீठे மீठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणைக்கான முக்கிய சாரம் 1. இந்த ஆன்மீக படிப்பு மிக உயர்ந்தது, மிக கஷ்டமானது. இதில் பாஸ் ஆகிறதுக்காக பாபாவுடைய நினைவின் மூலமாக ஆசீர்வாதத்தையும் எடுக்க வேண்டும். தன்னுடைய சுபாவத்தை நன்றாக ஆக்க வேண்டும், சுபாவத்தை மாற்ற வேண்டும். 2வது பாயிண்ட், இப்பொழுது இல்லீகலான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமான அப்படின்னா ஸ்ரீமத்துக்கு எதிர்மறையான எந்த காரியத்தையுமே செய்யாதீங்க. விசித்திரமாக மாறி தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கணும். அப்படின்னா ஆத்மாவாக மாறி ஆத்மாங்கிற அந்த தர்மத்தில் உட்காரணும். और विचित्र बाप की लीगल मत पर चलना है. விசித்திரமான பாபானுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும், லீகலான சட்டப்படியான வழிப்படி நடக்கணுங்கிறார் பாபா. वरदानम बाप के साथ द्वारा पवित्रता रूपी स्वधर्म को सहज पालन करने वाले मास्टर सर्वशक्तिवान भव. என்ன வருது? பாபா கூட இருக்கிறாரு. அந்த ஒரு நினைவில் தூய்மைங்கிற சுய தர்மத்தை சகஜமாக பாலனை செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் பவ. ஆத்மானுடைய சுய தர்மம் பவித்ரதா. அப்பவித்ரதா பரதர்மமாக இருக்கு, நம்ம தர்மம் கிடையாது. எப்பொழுது சுய தர்மத்தில் நம்பிக்கை வருதோ அப்பொழுது பரதர்மம் நம்மை அசைக்க முடியாது. பாபா யாராக இருக்காரு, எப்படியாக இருக்காரு, பாபாவை சரியானபடி புரிந்து பாபாவை கூட வைக்கும் பொழுது தூய்மை என்ற சுய தர்மத்தை தாரணை செய்வது மிக மிக சகஜம். ஏன் அப்படின்னா கூட இருக்கிறவர் சர்வசக்திவான். சர்வசக்திவானுடைய குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னால் அப்பவித்ரதா தூய்மையின்மை வர முடியாது. அப்படியும் சங்கல்பத்தில் மாயா வருது அப்படின்னா கட்டாயம் ஏதோ ஒரு கேட்டு திறந்து வச்சிருக்கீங்க, அர்த்தம் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. ஸ்லோகன் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாபாவை கூட வைங்க, தூய்மையை தன்னுடைய சுய தர்மமாக மாற்றுங்க, தூய்மையை சகஜமாக வாழ்க்கையில் கொண்டு வாங்க, சர்வசக்திவானாக மாஸ்டர் சர்வசக்திவானாக மாறுங்க. அப்படியும் பாபாவை கூட வச்சுட்டு தூய்மையாக இருக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை வரல, அல்லது ஏதோ ஒரு மாயைக்கு வர்றதுக்காக ஏதோ ஒரு கேட்டு திறந்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸ்லோகன் பிற்காலதர்ஷியாக யார் இருக்காங்களோ அவங்க எதையுமே நிகழ்காலத்தை அல்லது கடந்த காலத்தை அல்லது எதிர்காலத்தை, இதுதான் 3 காலம், ஏதாவது ஒரு காலத்தை பார்த்து மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மை இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க திரிகாலதர்ஷி. நிகழ்காலத்தில் எது நடக்குதோ அதை பார்த்து துக்கப்பட மாட்டாங்க, அதை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயத்துலேயும் 3 காலத்தை பார்ப்பார்கள். அப்புறம் என்ன நிகழ்காலத்தில் நடக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க.
பாபாவுடைய மகா வாக்கியம் பாபா நமக்கு எவ்வளவு அழகாக புரிய வச்சாரு பாருங்க. பாபா சொன்னார்லே ஆரம்பத்தில் அன்போடு நினைவு செய்யுங்கன்னு சொன்னார் பாபா. அப்புறம் இல்லீகலான காரியத்தை செய்யாதீங்கிறாங்க. பாக்கியசாலிகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களா? ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. நம்பிக்கை வருவதும் எளிதில், நம்பிக்கை இழப்பதும் எளிதாக. ரெண்டுக்குமே டைம் எடுக்காதுங்கிறார் பாபா. நம்பிக்கை வரணும்னாலே என்ன வேணுங்கிறார் பாபா? பாக்கியம் இருக்கணும். அதனால் குழந்தைங்களே, நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க. மாணவர்கள் பாபா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன பாயிண்ட் சொன்னார்? பாபா கேட்குறாரா பிராமணிக்கிட்ட, உங்கள் சென்டரில் எவ்வளவு நல்ல புத்திசாலி குழந்தைங்க வராங்கன்னு கேட்குறாங்களா? அவங்கள எங்கே உட்கார வைக்கணுங்கிறாங்க? உங்களுக்கு வலது பக்கம் உட்கார வையுங்கிறாங்க பாபா. நல்ல ஹோஷியார் புத்திசாலி குழந்தைங்களே வலது பக்கத்தில் உட்கார வையுங்கிறார். இது ஸ்கூலு. இங்கேயும் நம்பர் வார் தான் இருக்காங்க. ஸ்கூலில் படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறார் பாபா. வரதானத்தில் சுயதர்மம், தூய்மை. பாபாவை கூட வையுங்க. தூய்மையாக வாழுவது உங்களுக்கு சகஜமாக மாறும். அப்பேற்பட்ட நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பீங்க. 3 காலத்தை உணர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு காலத்தை பார்த்து என்ன ஆக மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.